ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், இப்போ வந்து கல்யாண பொண்ணுங்க வந்து மேக்கப் போடணும் அப்படின்னு வந்து முன்னாடியே வந்து பியூட்டி பார்க்கெலாம் போயிட்டு வந்துடுவாங்க. 3 டேஸ் முன்னாடியே போயிட்டு வந்துடுவாங்க. மேக்கப் போடுறதுக்கு வந்து 3 டேஸ் முன்னாடியே மருதாணி எல்லாம் போட்டுட்டு வந்துடுவாங்க. அதுமாதிரி ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. 3 டேஸ் முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ எப்படின்னா, இந்த வந்து இப்போ நம்ம வீட்டிலேயே பண்ணணும், வந்து பியூட்டி பார்லருக்கு போக முடியல, ஒரு இக்கட்டான நிலை, ஒரு ஒரு கேர்ள்ஸுனாவே ஒரு இக்கட்டான நிலையில் எங்கேயுமே வெளியில் போக முடியாது. அது முக்கியமான ஃபங்க்ஷன்னா பொய்யே ஆகணும், நிச்சயமாக பொய்யே ஆகணும். அது அந்த இக்கட்டான நிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக இவ்வளோ போதும். மல்லிகைப்பூ உதிரியாக வாங்கிக்கோங்க. மல்லிகைப்பூ, தாமரை இதழ் ஒன்று வாங்கிக்கோங்க. ரோஜாப்பூ இந்த 3மே வாங்கிக்கோங்க. மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, தாமரை இதழ் இது 3மே வாங்கிக்கோங்க. இது போட்டு என்ன பண்ணுன்னா, தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணியில் வந்து கொஞ்சம் அந்த அந்த பூக்கள் வந்து மூழ்க மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. வாட்ரு நல்லா வந்து மூழ்க மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த பெரிய கிண்ணம் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து மூழ்க மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இவ்வளோ மல்லிகைப்பூ போதும். ரோஜா இதழ் ஒரு 2 போட்டுக்கோங்க. தாமரை இதழ் 1 போட்டால் போதும். ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. இதெல்லாம் வந்து நான் கேட்கும்போது நான் சாமிக்கு போடலான்னு தான் நினைப்பேன். ஆனால் வந்து இது வந்து ஃபேஸுக்கு போடலான்னு கூட போட்டிருக்காங்க இதெல்லாம். ஏன்னா கல்யாண பொண்ணுங்க வந்து ரொம்ப படிச்சுன்னு இருக்கணும். அதான் கல்யாண பொண்ணுங்களோட இன்னொருத்தவங்க என்ன தெரியுமா, எல்லா வரவேற்பில் வந்து நிற்கிறவங்க தான் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறாங்க இப்போல்லாம். வரவே இந்த முன்னாடி நிற்பாங்களே, பூக்கள் கொடுப்பாங்க, கல்கண்டு கொடுப்பாங்க, பன்னீர் தெளிப்பாங்களே, அவங்க தான் வந்து இன்னும் பிரைட்டாக இருக்கிறாங்க. சாரீலாம் சூப்பராக போட்டிருக்காங்க கல்யாண பொண்ணோட. இப்போ என்னென்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா அந்த பெரிய பாத்திரத்தில் வந்து மூழ்க மாதிரி, அதாவது மல்லிகைப்பூ இவ்வளோ போதும் நான் சொல்லிட்டேன். ரோஜாப்பூ, தாமரை இதழ் இது 3 போட்டு தண்ணியில் மூழ்க மாதிரி கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிக்கும் போது உங்களுக்கு எசன்ஸ் வரும். அந்த எசன்ஸ் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே பக்கத்துலேயே தான் இருக்கணும். இங்கே அங்கே போனீங்கன்னா சுண்டி போயிடும். அதனால் பக்கத்துலேயே இருக்கணும். எசன்ஸ் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடுங்க. கீழே இறக்கி வச்சுருங்க. கீழே இறக்கி வச்சோடனே ஒரு 1/2 hour கழித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஈவினிங் ஃபங்க்ஷன்னா நீங்கள் வந்து காலையிலேயே இந்த மாதிரி பண்ணிடணும். மார்னிங்கே இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறவுடனே அந்த கேஸில் வச்சு கொதித்தவுடனே எசன்ஸ் வந்தவுடனே அதை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து மார்னிங் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் ஈவினிங் எடுத்து அது வந்து எப்போ நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு போகணும், எப்போ நீங்கள் மேக்கப் போடுவீங்க, அதுக்கு 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கீழே வச்சுருங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஜில்னஸ் இருக்கும். ரொம்ப ஜில்லாக வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும், தலைபாரம் வரும். அதனால் வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் கழுவிக்கோங்க. நல்லா காட்டனில் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் கழுவிக்கோங்க. அந்த காட்டனில் போட்டு நல்லா போட்டு துடைக்காதீங்க. நல்லா மெதுவாக எடுங்க. அந்த துணியில் போட்டு மெதுவாக எடுங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் அந்த ப்ரைமர் போட்டுக்கோங்க. ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி இது கன்சீலர் இந்த மாதிரி போட்டிங்கன்னா, அப்புறம் லிப்ஸ்டிக்கு அதான் மேக்கப் போடுறவங்களுக்கு தெரியும். ஐப்ரோ, ஐலைனர் எல்லாம் போட்டு எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமேல வந்து நீங்கள் வந்து சாரீ போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு கலையாமல் இருக்கும். அதை வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ரிசப்ஷனுக்கோ கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்களோ அந்த மேக்கப் வந்து கலையாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.